இப்ப இந்த நேரத்துல முன்னாள் அதிமுக காரன்றது வர்ணனை தேவை இல்ல. முன்னாள் அதிமுக காரங்க தான் திமுக வந்து அதிக லெவலில் சொல்லுங்க. உங்க வாயில தெரிஞ்சுக்கிறேன். சேகர் பாபு அவர்கள் அல்லேலூயா. அப்போ வெள்ளியில ஒரு சிம்மாசனம், வெள்ளி சிம்மாசனம், அதாவது ஒரு ராஜராஜ சோழன் போல, ஒரு ராஜேந்திர சோழன் போல 23வது புலிகேசி மாதிரி கால் மேல காலை போட வச்சு, சார் என்ன ஸ்டைலா போட்டார் சார் போட்டது ரஜினிக்கு சமம் சார். அது ஒரு வடிவேலுக்கு சமன் சொல்லுங்க. ரஜினிக்கு சமம். இதுல எங்க பச்சி போட முடியும்? போட முடியாதா? பாவம் பாத்தீங்களா இருக்குது இல்ல. அவங்க பாவங்க திமுக உறுப்பிகள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுல பச்சி போட்டு சாப்பிடலான்னு போட்டுதான் எல்லாம் பட்டாக்கத்தி எடுத்துட்டு அறுத்து எடுத்துட்டு போற கட்சிகள். சேர் கொடுத்தாங்களா 1.5 லட்சம் சேரு, அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் சேர் கொடுத்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம். சேர் கொடுத்தவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா, ஏன்னா வாடகை வந்துருச்சு, அந்த சேர்ல யாரும் உட்காரல, சேர்ல உட்காருங்க மாற்றப்பட்டது. உங்களுக்கு 500 ரூபா கூட கொடுத்துடுறேன், பேசுறதுக்கு மேல போட்டு கொடுத்துடுறேன். எப்படி 200ல இருந்து 500 ஆயிடுச்சு? ஆமா, பேசுறதுக்கு அது இப்ப இருந்து தெலுங்கர்களுடைய கட்சி ஏவா வயலு என்ற தெலுங்கரையோ நேரு என்ற தெலுங்கரையோ பகைத்து கொண்டு தெலுங்கரான முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியுமா? அவர் தெலுங்குங்கிற ஒரே காரணத்திற்காக அவருக்கு மணிமண்டபம் தந்திருக்காங்க. எப்படி? ஓ, தீரன் சின்னமலைக்கு செருப்பு தைத்து கொடுத்து தெலுங்கர். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடார் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. திமுக ஒரு உலகமே வியக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கு. செய்திகள்லாம் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த செய்திகள் என்ன வருன்றது தெரியல. முதற்கட்ட தகவலாகவும் அந்த பிரம்மாண்டத்தை உங்களுடைய வர்ணனையின் மூலமாக சிலாகித்து சொல்லக்கூடிய வாசகங்களாகவும் கேட்க நான் ரொம்ப காத்திருக்கேன். திருவண்ணாமலை எடுத்த மலப்பாம்பாடி அப்படிங்கிற இடத்துல கலைஞர் திடல்ல அதாவது வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் எல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்ட துடிப்போட இருக்கக்கூடிய இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. பல சேர்கள் காலியா இருந்ததுன்னு சொல்லி பொய்யாக தகவல் பரப்பப்படுது. உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது இளைஞரணி மாநாடு, இளைஞர்களுடைய கலந்தாய்வு கூட்டம்னு சொல்லி நாங்கள் 1.5 லட்சம் பேரை கூட்டுவோம், மிக பிரம்மாண்டமாக கூட்டுவோம்னு சொல்லி திருவண்ணாமலையின் திமுகவுடைய தவிர்க்க முடியாத சக்தியை விளங்குபவர் முன்னாள் அதிமுக காரர் அமைச்சர் வேலு அவர்கள். இப்ப இந்த நேரத்துல முன்னாள் அதிமுக காரன்றது வர்ணனை தேவை இல்ல. முன்னாள் அதிமுக காரங்க தான் திமுக வந்து அதிக லெவல்ல கூட்டம் கூட்டுவாங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, வேலு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அடுத்தது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அடுத்தது ரகுபதி அமைச்சருக்கு கொடுப்பாங்க. இப்படி முன்னாள் சென்னையில பாத்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? யாரு சொல்லுங்க, உங்க வாயில தெரிஞ்சுக்கிறேன். சேகர் பாபு அவர்கள். அல்லேலூயா. அப்ப முன்னாள் அதிமுக காரர்களுக்கு தான் திமுக முக்கியத்துவத்தை கொடுக்கும். திமுக பதவி பெறணும்னா அதிமுக சேர்ந்து பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் திமுக போனீங்கன்னா உங்களுக்கு அமைச்சராக்குவாங்க, அமைச்சராக்கி அழகு பார்ப்பாங்க. அது தகுதி திறமை இருந்தாலும் பாட்டுகளுக்கு 10 ரூபாய் நீங்க வசூல் பண்ணி கரெக்டா கட்சி தலைமைக்கு கொடுத்துருங்க. அண்டர்லைன் ரெட்ல அண்டர்லைன் பண்ணும். பாட்டுகளுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி தலைமைக்கு சரியாக கொடுத்தால் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். அருமை. சரியா? அந்த வகையில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் நடத்திய இந்த கூட்டம் என்பது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த கூட்டம். காலையில என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த கூட்டத்தை பத்தி வந்த காணொலி காட்சிகள்லாம் காமிச்சார். அதுல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு குஜாலா இருப்பீங்க, காலையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி ட்ரோல் பல்வேறு நிகழ்வுகள். அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா வெள்ளியில ஒரு சிம்மாசனம், வெள்ளி சிம்மாசனம், அதாவது ஒரு ராஜராஜ சோழன் போல, ஒரு ராஜேந்திர சோழன் போல, ஒரு உத்தம சோழன் போல, இப்படி அவருக்கு நிகர் இல்லையா நம்ம முதலமைச்சர்? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல, அவரோட நம்ம முதலமைச்சர் வந்து பெரிய ஆளு, அது தெரியாம அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன். பாதுகாப்பா போகணும். நீங்க 2 வீலர்ல தானே போறீங்க, பாத்துங்க. அதாவது அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே பாத்தீங்கன்னா மோடி அவர்களுக்கு வெள்ளை கொடி காட்டும் போது 23வது புலிகேசின்னு சொல்லி ட்ரோல் ஆயிடுச்சு. வெள்ளை கொடி படுத்தே விட்டார் ஐயா அப்படிங்கிற மாதிரி. எப்படி எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. கருப்பு கலர்ல பலூன் செஞ்சு இதுக்காக கொரோனா காலத்துல கூட அந்த எதிர்ப்பு பதிவு பண்ணணும், ஜனநாயக கடமை ஆற்றணும். கருப்பு பலூன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத பலூன் கலர், கருப்பு எவ்வளவு பெருசு விட்டு ஏர்போர்ட்ல வர பிரதமருக்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா என்ன பண்ண, அடுத்தது முதலமைச்சர் என்ன பண்ணாரு, 23வது அடிவா பாடிவா அப்படின்ட்டு சொல்லி வெள்ளை கொடி காட்டி
வெள்ளக்கொடை, அதே மாதிரி வெள்ளக்கொடையும் நம்ம உலகத்துல பார்த்தல. கொடை கருப்பு அது கூட இருந்தா எதிர்ப்பாளர் என்ன சமயோசித புத்தி. இதுதான் திமுக பகுத்தறிவு, திராவிட மாடல். பட்டறிவு கூடவே பகுத்தறிவு, திராவிட மாடல் சிந்தனை அப்படி செயல்பட்டவர். அவரை மறுபடியும் ட்ரோல் பண்ற மாதிரி 23வது புலிகேசி மாதிரி கால் மேல காலை போட வச்சு, சார் என்ன ஸ்டைலா போட்டார் சார் அப்படி போட்டார். அது ரஜினிக்கு சமம் சார். அது ஒரு வடிவேலுக்கு சமம்னு சொல்லுங்க. ரஜினிக்கு சமம். ரஜினி பாவங்க அவரே என்ன சார். வடிவேல் எவ்வளவு பெரிய ஆளுங்க. திமுகவுடைய பிரச்சார பீரங்கி. திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்குதுன்னா யார் காரணம்? 23வது புலிகேசி வடிவேல் தான் காரணம். ஏங்க பாவம் படங்கள் கிடைக்காம ஏதோ திமுக சார்புடைய படங்கள் ஏதோ 1-2 பண்ணிட்டு இருக்காரு. பாவம் பெரிய கலைஞனுங்க அவரு. ஏங்க அவரை போட்டு படுத்துறீங்க? அவரெல்லாம் நாங்க படுத்தலைங்க. இதுதான் இப்படி அவரை ஒரு நமது மாண்புமிகு முதல்வர் திராவிட மாடல் சக்கரவர்த்தி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முத்து ரமேஷ் நாடார் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் புகழ்ந்து பேசுறாரு. தயவு செய்து ஷார்ட்ஸா கட் பண்ணி போடுங்க. கால் மேல கால் போட்ட அந்த காட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மறுநாள் 3 நாளும் அவர் தான் முதலமைச்சராக நீடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. 3 நாளும் அவர் தான் நாட்டினுடைய. அதுக்கப்புறம் புதுசா யாராவது கால் மேல கால் போடாத வெள்ளி சேர் வேண்டாம்னு சொல்லி மக்களா பழகக்கூடிய முதலமைச்சர் ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது 3 நாள். ஆமா, அதான் எப்பவுமே அப்படிதான். நேற்று இன்று நாள்னு சொல்லுவாங்களா எம்ஜிஆர் படம் மாதிரி. அந்த மாதிரி நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன். சரி, என்ன 6 மாசம் இருக்கு. சரி, அதுதான் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. முத்து ரமேஷ் நாடு ஏதோ பொடி வச்சு பேசுறாரு. இல்ல அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வறுமையா இருக்காங்க, கஷ்டத்துல இருக்காங்க. திமுக தொண்டர்கள் மட்டும்தான். ஆமா, தமிழக மக்கள் கிடையாது. கரெக்ட். திமுக தொண்டர்கள், அதாவது தமிழக மக்கள் வந்து வறுமையில இருக்கிறது வெளியே தெரியாது, அவங்க கஷ்டத்துல இருக்கிறது வெளியே தெரியாது, அவங்க எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டு மனவேதனையில் இருக்காங்கிறது மக்களுக்கு தெரியாது. அவங்க கரண்ட் பில்லு கட்ட முடியாம அதுக்கே கிரெடிட் கார்டு வாங்கி கரண்ட் பில்லு கட்டிட்டு இருக்காங்கிற விஷயம் அரசுக்கு தெரியாது. உடனே நாங்க என்ன சொல்லுவோம், கிரெடிட் கார்டு வாங்க அளவுக்கு மக்கள் செழிப்போடு இருக்கிறார்கள். ஆமா, பள்ளிகளுக்கு மாணவர்களுடைய கடனை ரத்து பண்றோம்னு சொல்லி இது வரைக்கும் நீங்க செய்யாதது தமிழக மக்களுக்கு தெரியாது. லேப்டாப் 4 வருஷமா தராம புதுசா நாங்க கொடுத்துட்டு இருக்கிறது மட்டும்தான் தமிழக மக்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட 4.5 வருஷம் மாணவர்கள், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மாணவர்கள் 4.5 வருஷத்துல +2 முடிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க, 10வது முடிச்சுட்டு வெளியே போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காததை நாங்கெல்லாம் மறந்துருப்போம். புதுசா வந்து கொடுத்தோடனே மறந்துடுவோம். அந்த வகையில் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சாப்பாடு கதைக்கு வாங்க. முக்கியமான விஷயத்த கேளுங்க. சாப்பாடு கதைக்கு முன்னாடி சாப்பாடு தான் முக்கியம். அவங்களுக்கு சாப்பாடோட இது வாழைப்பழம் ரொம்ப முக்கியம். வாழைக்காய் ஏதோ பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம்ல. இதுல எங்க பஜ்ஜி போட முடியும்? போட முடியாதா? பாவம் பாத்தீங்களா இருக்குது இல்ல. அவங்க பாவங்க திமுக ஊப்பிகள் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுல பஜ்ஜி போட்டு சாப்பிடலாம்னு போட்டுதான் எல்லாம் பட்டா கத்தி எடுத்துட்டு வந்து அறுத்து எடுத்துட்டு போற காட்சிகள் அழகா வெட்டி தார்ல இருந்து கொண்டையில இருந்து வெட்டி பிச்சுவா கத்தியில வெட்டி அழகா எடுத்து சிம்மாடு கட்டி தலையில வச்சு. ஆமா, அது எதுக்கு கொண்டு போறாங்க? பஜ்ஜி போடுறதுக்கு தானே. பஜ்ஜி போட முடியாது நீங்க சொல்றீங்க. இது வந்து எங்க உடன்பிறப்புகள் கேள்விப்பட்ட கொந்தளிச்சிருவாங்க. பஜ்ஜி நாங்க நேற்று நைட்டு போட்டு சாப்பிட்டோம். பஜ்ஜி போடுவாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் எந்த வாழைக்காயில வேணாலும் பஜ்ஜி போடலாம் அப்படிங்கிறது நிரூபித்து காட்டியவர்கள் நேற்று. நீங்க சொல்ல பெண்ண கத்தி பிச்சுவா கத்தி எடுத்துட்டு வந்து வாழைக்காயில அறுத்து எடுத்துட்டு போறாங்கல்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண்கள் எல்லாம் அங்க தொங்கிய காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் பறித்து சென்ற காட்சி வந்து கண்கொள்ளா காட்சி. இதுல என்னன்னா, நீங்க சேர் கொடுத்தாங்களா 1.5 லட்சம் சேரு, அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் சேர் கொடுத்தவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களாம். சேர் கொடுத்தவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா, ஏன்னா வாடகை வந்துருச்சு. அந்த சேர்ல யாரும் உட்காரல, எந்த சேதாரமும் பண்ணல, எந்த சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சேர்ல அழுக்காகல. எல்லாத்துக்கும் மேல சேர் அங்க இருந்தது 50,000 சேர்ல உட்கார்ந்தவங்க மட்டும் தான் சேர் எடுத்துட்டு போயிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்கு. அவங்கதான் வருத்தப்படுறாங்க. இந்த 1 லட்சம் சேர் கொடுத்து போயிருக்காங்களா, அவங்க எதுவும் வருத்தப்படாம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த மாநாட்டில் யாருக்கு எந்த நன்மை நடந்துச்சோ இல்லையோ தெரியாது. 1 லட்சம் 1.5 லட்சம் சேர் போட்டதுல 1 லட்சம் சேர் கொடுத்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். முத்து ரமேஷ் நாடரே ஒத்துக்கிறாரு. 50,000 பேர் வந்திருக்காங்க. ஆனா அந்த 50,000 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இளைஞரடிகள் தொண்டர்கள் பேர்ல 60 வயதுல இருந்து 80 வயது முதியவர்கள். முதிய இளைஞர்களா? முதியவர்கள். திமுகவோட பாரம்பரியமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருந்தாதான் இளைஞரணி தலைவர் பதவி கிடைக்கும். அதுக்கு உதாரணமா இருந்தவர் நம்மளுடைய தமிழக முதல்வர் யாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள். அவர் ரொம்ப வருஷமா இளைஞரணி தலைவராக இருந்தாரு. 60 வயசு 65 வயசு ஆகும்போது இளைஞரணி தலைவர். அப்படி கட்சிக்காக
கழக பணிக்காக 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகளை நடத்துறாங்க. இதுல குறிப்பா அந்த விழா அமைப்பாளர் வந்து மேடையில பேசின விஷயம் தான் ஹைலைட். எங்க சேர்லாம் காலியாக கிடக்கு, இந்த மாவட்டத்துக்கு ஒதுக்கின இடத்துல அந்த மாவட்டத்துக்காரங்க உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, தயவு செய்து சேர்ல உட்காருங்க, மாற்றப்பட்டது, உங்களுக்கு 500 ரூபா கூட கொடுத்துட்றேன், பேசுறதுக்கு மேல போட்டு கொடுத்துட்றேன். எப்படி 200ல இருந்து 500 ஆயிடுச்சு? ஆமா, பேசுறதுக்கு அது இப்ப இருந்து இப்ப 2026 சார், வெர்ஷன் 2.0. வாங்க வாங்க தயவு செய்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சில காட்சிகள் எல்லாம் லைவ்ல நேரடியாக ஒளிபரப்புறாங்க. வர்ற வழியில பாசிச பாஜகவினுடைய சூழ்ச்சியின் காரணமாக பேருந்துகள் அங்கே அடைபட்டு நின்றுச்சு. பேருந்துகளா? ஆமா, அங்க டிராபிக் ஜாம்ல நின்றுட்டாங்க. வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படிங்கறதுனால பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் அப்படியே முன்னாடி வந்து உட்காருங்க, எங்க வேணா உட்காருங்க. ரசிகர்கள் உதயநிதி ரசிகர் மன்றங்கள்லாம் யார் மடியிலயும் உட்காந்துறாங்க, சேர்ல மட்டும் உட்காருங்க அப்படின்ற மாதிரி. நேத்து நடந்த நிகழ்வுகளை முக்கியமா கவனிச்சீங்கன்னா, உதயநிதி அவர்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற தோணியில ராசா போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? இளையவரே தலைமையேற்க வாருங்கள், இளையவரே தலைமையேற்க வாருங்கள்ங்கிறாங்க. அப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு போய் சொல்றாங்களா? என்னங்க இது கொடுமை? இவங்களெல்லாம் எம்பி ஆகி அழகு பார்த்த, அமைச்சரவைக்கு அழகு பார்த்த ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு துரோகம் செய்வது போல. இந்த KN கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 1020 கோடி ரூபாய் அந்த வழக்குல வந்துட்டு ஆதாரங்கள் இருக்கு, எஃப்ஐஆர் போடுங்க, வழக்குல குற்றச்சாட்டுல எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னது இல்லைங்களா? அதுக்கு அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, இப்ப என்னை எதிர்ப்பதன் மூலமாக, என்னை கட்டுப்படுத்துவதன் மூலமாக திமுகவை ஒடுக்கி விடலாம் என்று பாசிச பாஜக நினைக்கிறது அப்படின்னு. அப்போ ஏவா வேலும் KN நேருவும் தான் திமுக அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாரான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் பதில் ட்வீட் போடுறாரு. அதாவது சார், திமுக என்பது முழுக்க முழுக்க தெலுங்கர்களுடைய கட்சி. ஏவா வயலு என்ற தெலுங்கரையோ நேரு என்ற தெலுங்கரையோ பகைத்து கொண்டு தெலுங்கரான முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியுமா? என்ன திருக்குறள் மாதிரி இருக்கியா? அப்படிங்கிறதா அவருடைய கேள்வி. நேருவை பகைச்சிக்கிட்டு நீங்க எப்படி ஆட்சியில் இருக்க முடியும்? ஏவா வேலுவை பகைச்சிக்கிட்டு நீங்க எப்படி ஆட்சியில் இருக்க முடியும்? KKSSR ராமச்சந்திரன் பகைச்சிக்கிட்டு நீங்க எப்படி ஆட்சியில் இருக்க முடியும்? ஏன்னா நாங்கெல்லாம் உள்ளுட்டி தெலுங்கர்கள். தெலுங்கர்களுடைய ஒற்றுமைய உங்களால எந்த வகையிலும் சீர்குலைக்க முடியாது. இப்போ கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தீரன் சின்னமலை அவர்கள், அவர் சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு குறுநில மன்னர். அவருக்கு ஒருவர் வந்து செருப்பு தைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தெலுங்குங்கிற ஒரே காரணத்திற்காக அவருக்கு மணிமண்டபம் தந்திருக்காங்க. எப்படி? தீரன் சின்னமலைக்கு செருப்பு தைத்து கொடுத்து தெலுங்கர். தீரன் சின்னமலைக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி அவருக்கு இருக்கு. அவர் கூட இந்த படை தளபதிகள் குணாநல்லாடார், கருப்பச்சேர்வை போன்றவர்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக என்ன கேட்டுட்டு இருக்காங்க? மணிமண்டபம் அமைத்து கொடுங்கள், கூட அரசு விழா வைங்க. சண்டை போட்டவங்க எல்லாம் யாருன்னே தெரியல அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மை அந்த கொங்கு பகுதியில் பெரும்பான்மை சாதி இருக்கக்கூடிய நாடார்கள் மற்றும் பல்வேறு தமிழ் சாதியினர் கொங்கு குணாநாடருக்கும் கருப்பச்சேர்வைக்கும் மணிமண்டபம் அமைச்சு கொடுங்க, அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அரசு விழா பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காங்க. அவங்களுக்கு செய்யவும் மாட்டாங்க. அது ஒரு விஷயம். தமிழர்களுக்கு செய்வதற்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. ஆனால் செருப்பு தைத்து கொடுத்த தங்களது இனத்தை சேர்ந்த தெலுங்கர் இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு மணிமண்டபம் திறந்து வைக்கிறாங்க. அப்போ நமக்கு கோவம் வருமா வராதா? கொங்குடைய ஐக்கானா இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக உங்களோட ஐக்கான் ஜிடி நாயுடு இல்லையா? அது யார் ஜிடி நாயுடு? பாலத்துக்கு பேர் வச்சிருக்குமே. பாலத்துக்கு அவர் பேர் தான் வச்சிருக்கீங்களா? அவர் யார்? அவரு என்ன எப்பேற்பட்ட விஞ்ஞானி, உலகம் போற்று விஞ்ஞானி, எவ்வளவு கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சிருக்காரு? என்ன அவரு தெரியாம நீங்க என்ன வரலாறு படிச்சீங்க நீங்க? அப்படியா? இந்த கள்ளநோட்டு வழக்குல நாடார் வச்சிருக்கீங்க, ஜிடி நாயுடு தெரியலங்கிறீங்க. நீங்களா என்ன பற்றாளர் நீங்க? கள்ளநோட்டு வழக்குல உள்ள போனவங்களா யாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு கேள்வி கேட்காங்க. அவங்களுடைய மனவாடுங்கிறதுனால வச்சிருக்காங்க, அவர் விஞ்ஞானிங்கிறதுனால வைக்கல. இப்ப நம்ம சொன்னோம்ல, அவர்களுடைய மனவாடுகள் பேர் தான் சூட்டுவோம். இது ஜிடி நாயுடு பேர் வைக்கிறதுக்கு கடுமையான எதிர்ப்பு வருது. அதை எதிர்த்து பல்வேறு பேர் குரல் எழுப்புறாங்க. அதுக்கு அடுத்தது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உழவர்களுடைய பெருந்தலைவராக விளங்கிய நாராயணசாமி நாயுடு பேர் வைப்போம். ஒரு நாயுடு இன்னொரு நாயுடு என்ன நீங்க? அதுதான் இது வந்து முழுக்க இல்ல, அவங்களுடைய சுதந்திரத்தை நம்ம போற்றோம் வணங்குறோம், அதெல்லாம் வேற விஷயம். அதே சமயத்துல முதல்வருங்கிறவர் வந்து தமிழக முதல்வர் என்பவர் தமிழகத்தினுடைய தலைவர்களுக்கு கொஞ்சம் பேருக்காச்சும், தமிழக மக்களுக்கு கொஞ்சம் பேருக்காச்சும் நன்றி விசுவாசமா நடந்துக்கணுமா கூடாதா?
அப்படிங்கிறது தமிழர்களுடைய கேள்வியா இருக்குமா இருக்காதா? அந்த நன்றிக்காக தான் கருணாநிதிக்கு பாரத ரத்னா கேட்கிறோம். தமிழின தலைவருக்கு சரி, பாரத ரத்னா இவருக்கு கேட்குறீங்களே, இதற்கு முன்னாடி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதை நாங்கள் வழிமொழிகிறோம் சொல்லி முதல்வரே சொன்னார். ஐயா கம்ப்யூட்டர் புரட்சி நாயகன் சிவநாடாருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும், ஐயா இந்துக்களின் தந்தை தாரணலாருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் நாடா சமுதாயம் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்குது. கவுண்டர்கள் சார்பாக முன்னாள் முதல்வர், கவுண்டர் சமுதாய சார்பாக முன்னாள் முதல்வர் சுப்ராய கவுண்டர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாதியான பறையர் சமுதாயம் சார்பாக ஐயா தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு பல ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய தேசிய தலைவர் என்று போன்ற வகையில் ஐகானாக விளங்கக்கூடியவர், தனது வாழ்நாளில் அதிக ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், வெள்ளையனை எதிர்த்து கப்பலை ஓட்டிய தமிழன் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு பாரத ரத்னா விருதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஏன் திராணி இல்ல? கருணாநிதிக்கு கேட்குறீங்க உங்க கட்சி தலைவருங்கிற அடிப்படையில, முதல்வருடைய அப்பாங்கிற அடிப்படையில. ஆனா இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் சிறையில் இருந்து செக்கெழுத்த சிம்பால் சிதம்பரனாருக்கு ஏன் கேட்க உங்களுக்கு ஒரு மனசு வரல? ஆனா நீங்க அங்க போய் என்ன சொல்றீங்க? டெல்லியில பாரதியாருக்கு சிலை இருக்கா, தமிழர்களுக்கு யாருக்காவது இருக்கான்னு கேட்குறீங்க. அங்க பாரதியாருக்கு சிலை இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியாத? நீங்க டெல்லிக்கு போய் சுத்தி பார்த்தா தெரியும். போனோமா, குளிர் அடிக்கிற குளிர்ல ஏதாவது முட்டை போண்டா சாப்பிட்டோமா, சரக்கு அடிச்சோமா, படுத்தோமா, தூக்கணுமான்னு சொல்லி வந்தா டெல்லியில என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? திருச்சி சிவா அவர்களே. சரி, இது வேற விஷயம். இளைஞரணி இந்த நிகழ்வுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை, தமிழக மக்களுடைய ஆதரவு திமுகவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திமுகவிலேயே திமுக நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு ஆதரவு இல்லை. அவங்க எல்லாம் பெனின் போட்டுட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டை தலையை குழி விட மாட்டோன்னு. தமிழ்நாட்டை தலையை குழி வைக்கிறது யாரு? டாஸ்மாக் முன்னாடி 2-3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஆமா, டாஸ்மாக்ல போய் சரக்கு குடிச்சிட்டு தலையை குடிய மாட்டோம்னு சொல்லி எல்லாம் தலையை குடிச்சு தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை தலை குடிய விட மாட்டோம்னு சொல்லி திமுக சொல்லுது அப்படின்னா எதன் அடிப்படையில் சொல்லுது? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வியாபாரத்தை, கள்ளச்சாராயத்தை ஊக்கப்படுத்தி டார்கெட் பண்ணி பல கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சு தமிழக இளைஞர்களை குடிக்க அடிமாக்கி வைத்தது. இப்ப இளைஞர்கள்லாம் இல்ல, மாணவிகள்லாம் இல்ல, மாணவிகள். அதுவும் ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்வு. பள்ளி மாணவிகள் ஸ்கூல் யூனிஃபார்மோட கும்பலா உட்காந்து சரக்கு அடிக்கிற காட்சியை பார்க்கும்போது தமிழ்நாடு எங்கே சென்றது, எங்கே போயிருச்சு? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிலாம் தாலி ஏற்ற கதையெல்லாம் பேசினாங்க. இப்ப மாணவிகள் இப்படி இருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்க துக்கத்துல தொண்டை அடைச்சு உட்காந்துருக்காங்க, விக்கித்து நிக்கிறாங்க, அவங்களால பேச முடியல. தனது அண்ணனுடைய ஆட்சியில் அதிக விதவிகள் மட்டுமல்ல, அதிக பள்ளி மாணவிகளும் குடிக்கு அடிமையாகி விட்டார்கள் அப்படிங்கிற வேதனையில அவங்களால பேச முடியாம இருக்காங்க. அவங்களே எனக்கு தப்பா நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க, அதை 2ஆம் கட்டமா 16 லட்சம் பேருக்கு கொடுத்தோம்னு சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாங்க. 1000 ரூபாய் இன்னும் அதிகப்படுத்தப்படும் சொல்லி பெருமை அடிச்சுக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பள்ளி மாணவிகள் குடிக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய சமூக சீர்கேடு! எப்போ அது இரும்புக்கரம் கொண்டு உடனடியா ஒடுக்க வேண்டிய விஷயம். இது என்ன? அதுக்கு எந்த நடவடிக்கை இருக்காது, எந்த போராட்டமும் இருக்காது. எந்த டாஸ்மார்க்ல அந்த குழந்தைகளுக்கு பிராந்தி விஸ்கி போன்ற பொருளை விற்பனை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை இருக்காது. இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு வெளியே இருக்கு. குழந்தைகள் பிறப்பு சதவீதத்தில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிருச்சு. இப்படியே போனா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை குறைவது மட்டும் இல்லாம குழந்தைகள் பிறப்பே இருக்குமா இருக்காதா? அதிக அளவிற்கு ஆண்மையற்றவர்கள் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு. பல்வேறு பத்திரிகைகள் இன்றைக்கு தலைப்புச் செய்தி அதுதான். அதுக்கு காரணம் என்ன? டாஸ்மாக், கஞ்சா, அபின், கொகைன் போன்ற பல்வேறு போதை வஸ்துகள் தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமைகள் வரைக்கும் குறிப்பா கஷ்டப்படக்கூடிய இளைஞர்களை அடிமையாக்கும் விதத்தில் விற்பனை செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஆண்மையே இழக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த திராவிட மாடல் ஆட்சியில உருவாயிருச்சுங்கிறது தான் அந்த புள்ளி விவரம் சொல்லக்கூடிய கணக்கு. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள்ல 18.6% குழந்தைகள் பிறப்பு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமான புள்ளி விவரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு
திமுக தலைமை என்ன சொல்ல போகிறது, என்ன சொல்ல அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க? மது குடிப்போரில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழகம். சரிங்களா? டெஸ்ட் டியூப் பேபி, அந்த இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். டெஸ்ட் டியூப் பேபி செயற்கை கருத்தரித்தல் முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழகம். சரி. ஆண்மையற்றவர்களுடைய எண்ணிக்கையில் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கை கொண்ட ஆண்களை கொண்ட மாநிலம் தமிழகம். 3 சாதனைகள் ஒரே நிகழ்வு நடக்குது. நீங்க ஏன் இதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? சாதனை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுடைய சாதனைகள் எல்லாம் தமிழக மக்களுக்கு வேதனையாக அல்லவா இருக்கிறது? ஆண்மையற்றவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் இனம் அழிந்து போகுமா போகாதா? ஒரு காலத்துல 15 குழந்தைங்க 18 குழந்தைங்கன்னு சொல்லி பெற்றுக்கிட்டு எல்லா பிள்ளைகளையும் படிக்க வைத்து வாழ்வில் முன்னேற வைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பின் மூலம் முன்னேறுகள் தமிழர்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4 குழந்தைகள் நீங்க, அப்புறம் 3 நீங்க, அப்புறம் 2 நீங்க, அப்புறம் 1 நீங்க. இப்போ கடைசியில் குழந்தையே பெற்றுக்க கூட முடியாத அளவிற்கு வெளிநாட்டு சதிக்கு ஆளாகி டாஸ்மார்க் மதுபானங்களை உங்களோட சுயநலத்துக்காக விற்பனை செஞ்சு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏறிடுச்சே, இதுக்கு நீங்கள் எப்படி பரிகாரம் தேட போகிறீர்கள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது திமுக மாநிலத்தில் முக்கிய கவனிக்கக்கூடிய விஷயம்னா திராவிட மாடல் ஆட்சியில் உள்ள மக்களுடைய அவல நிலை. ஒருவர் பிரியாணியை வாங்கி கீழே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். யாரே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தொண்டர், திமுக தொண்டர்னா பாவம் கஷ்டப்பட்டு தானே இருப்பாங்க, அந்த தொண்டர் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா திமுன்னு எங்க இருந்து ஓடி வராங்கன்னு தெரியல. சாப்பிடுறவர் மேல ஏறி மிதிச்சு பிரியாணி நசுக்கி பிரியாணி வேண்டும் பிரியாணி வேண்டும் பிரியாணி வேண்டும் பிடிச்சி இழுத்து உருண்டு பிறண்டு அந்த அவல காட்சிகளை பார்க்கும்போது அந்த ஏரியாவே ஒரு போர்க்களம் வரை ஆகிப்போச்சு. போர்க்களத்துல எதிரிகளை வீழ்த்துவதற்கு போல சென்ற தமிழர்கள் இன்னைக்கு பிரியாணி 100 ரூபா பிரியாணிக்கு போர் வீரர்கள் கூட பாய்ந்து சென்று தங்கள் கூட வந்தவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு கீழே உளுந்து உருண்டு புரண்டு சகதியில புரண்டது மாதிரி பிரியாணியில புரண்டக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருக்கு. தமிழகத்தினுடைய மக்கள், அதுவும் திமுக தொண்டர்கள் இந்த அளவுக்கு ஒரு பிரியாணிக்காக இப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு காலத்துல பிரியாணி கடையில போய் ஓசி பிரியாணி வாங்கி முதலமைச்சரே மன்னிப்பு கேட்டாருங்கிற வரலாறுலாம் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவங்க 700 கிலோ நாங்க தயார் பண்ணிருக்கிறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி இருக்கு, வரிசையில வாங்க. வந்த ஆளுங்களும் கம்மி. இத்தனைக்கு வந்த ஆளு கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஆளுக்கு 3 பிரியாணி வச்சு கிடைச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது தங்களுக்கு பிரியாணி கிடைக்காது. இல்ல இவங்க கணக்கு எப்படின்னா திமுகவுடைய கணக்கு அவங்களுக்கு தெரியும். 700 கிலோன்னா 350 தான் போடுவாங்க. 350 இல்ல, 3ல் ஒரு பங்கு தான், 210 கிலோ தான் இருக்கும். வேகமா போய் போனாதான் நமக்கு வந்து பீஸ் கிடைக்கும், அதுவும் ஆட்டுக்கறி பீஸ் கிடைக்குன்னு சொல்லி சமைக்காத பிரியாணி, அதாவது சமைக்கிறதுக்காக வச்சிருந்த அந்த பாதி கறிய வந்து உள்ள பூந்து அடிச்சு எல்லாத்தையும் காலி வீட்டுல போய் சமையல் பண்ணி சாப்பிட்டு அள்ளிட்டு போய் திருடிக்கிட்டு போயிருக்காங்க. போலீஸ் வந்து எல்லாத்தையும், போலீஸ் என்ன பண்ண முடியும்? அவங்க அப்படியே அவங்க பாவம் அந்த சமைக்கிற கூடமே அப்படியே ரத்த கலைவரமா வேற மாதிரி மகாபாரத களம் மாதிரி இருந்திருக்கு. அதாங்க, அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ஆட்டுக்கறி வாங்கினா நிக்கலாம் 1000 ரூபா சார். நீங்க மாசம் ரூபா இல்ல 1000 ரூபா, 100 ரூபா 850 ரூபா 1000 ரூபா ஆயிட்டு 900 ரூபா 1000 ரூபா. சரி உங்க பாதியில வச்சுக்குவோம் 900 ரூபான்னு வச்சுக்கோமே. 900 ரூபா நீங்க கொடுக்கறதே மாசத்துக்கு 1 ரூபா 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபா வச்சு நாங்க ஆட்டுக்கறியை வாங்கி சாப்பிட முடியுமா? அந்த 1000 ரூபா வச்சு நாங்க என்ன செய்ய முடியும்? பீஃப் தான், பீஃபும் சாப்பிட முடியாது. அதனால ஆட்டுக்கறி இருக்குது என்ற ரகசியத்தை தெரிந்து கொண்ட திமுகவின் உடன்பிறப்புகள் வேகமாக சென்று பிரியாணி ஆனாலும் சரி ஆகாவிட்டாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, நமக்கு உரிய பங்கான ஆட்டுக்கறியை அபகரித்து சென்று விடலாம் அப்படின்னுங்கிற எண்ணத்துல எடுத்துட்டு போல. அது அவங்களுடைய உரிமை. என் பிரியாணி, என் மாநாடு, என் கறி, இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கைக்காக. இப்ப அவங்க ஒரு எங்கேயாவது நீங்க அவங்க ஒரு ஆட்டுக்கறி கடை வச்சிருக்க பாய் கடையில போய் திருடிட்டு போறதை பாத்திருக்கீங்களா? இல்ல அவங்க பிரியாணி திருடினதான் கதை இருக்கு, மட்டன் கதை இருக்கு. ஆனா இது வந்து அவங்க செய்யறது எதுக்குன்னா அவங்களுடைய கறி. ஏன்னா அவங்களுக்குள்ள நாங்க கொடுக்கறதுக்கு கூட அடிச்சுக்கிறோம் நாங்க. இது எதுக்கு நீங்க செய்தியா போறீங்க? இதுல வேற அங்க எடுத்த வீடியோ எல்லாம் நீங்க யாருமே வெளியூர் போக கூடாதுன்னு சொல்லி தலைமை கழகத்துல இருந்து உத்தரவு வேற வந்திருக்கு. எந்த வீடியோ வெளியில போக கூடாது பாத்துங்கன்னு சொல்லி கட்டளை. உதயநிதி பேசுற வீடியோ எல்லாம் வெளியே வரக்கூடாதுங்களா? பிரியாணில அங்க போட வீடியோ எடுத்த வீடியோ எல்லாம் எதுவுமே போக கூடாது, உணவு கூடத்துல சமைச்ச வீடியோ வரக்கூடாது, அந்த மாதிரி வீடியோ. ஏன்னா இப்ப எல்லாம் இவங்க எல்லாம் வீடியோ போடுறதுக்கு என்னதான் சொல்லுவாங்க, எழுது வீடியோ போடுறதுக்கு சரியாக ஊடகவியலாளர்கள் கவனிக்கப்படுகிறார்கள், செய்தியை வெளியிடுங்கள் சொல்லி தலைமை கழகம் எல்லா ஊடகத்தையும் கேட்டுக்கிறதா தகவல்கள் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நீ எடுத்து வீடியோவே போடக்கூடாதுன்னு சொன்னா அவங்க கொள்கையை அவங்க மீறுற மாதிரிலாம் அர்த்தம்.
உணவு கூடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ தான். அது அப்படி மாநாட்டுல எடுத்த வீடியோலாம், அதாவது கீழே சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாம் ஏறி ஓடுற காட்சிகள் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் போடக்கூடாது. அப்புறம் வந்து கறியெல்லாம் பிச்சுட்டு ஓடுற காட்சியெல்லாம் போடக்கூடாது. அந்த இளநீ வெட்டுறது, அப்புறம் வாழைக்கொலை வெட்டுறது, இதெல்லாம் நீங்க பெண்கள்லாம் தூக்கிட்டு போற காட்சிகள் இதெல்லாம் போடக்கூடாது. அப்படின்னு செட்டப் போட வர்றாங்க சார். வண்டி அவங்களுக்கு தெரியலங்க. அவங்களுக்கு தெரியுமா தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸுங்க. எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவா மாநாடுனாலே ஒரு பஸ் போக்குவரத்து இதெல்லாம் எதுவுமே இல்லாம கொஞ்சம் தூரத்துல தானே சார் நடக்குது. எப்படியும் 2-3 கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் இப்படி பஸ்லயே எடுத்துட்டு போக முடியாது. கொண்டு போறது இதுல கொண்டு போவாங்க. எப்படி பாக்கலையா தலைகளை வந்து சும்மாடு கட்டி அதெல்லாம் தூக்கிட்டு போறாங்களே, அப்படி நீங்க எப்படி கொண்டு போறாங்க நீங்களே கேக்குறீங்க. காணொலியை பார்த்து கேக்குறீங்க. தாறு வாழைக்காய் எவ்வளவு 300 ரூபா 400 ரூபா வருமா? அதெல்லாம் கிடையாது சார். அது வந்து அவங்களுடைய உரிமை. அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய வாழைக்கொலை, அவங்களுடைய வாழைக்காய், அவங்களுடைய இளநீ. நீங்க வந்து அதுல வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு போக கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியாது, எடுத்துட்டு போகணும்னு சொல்ல முடியாது. அவங்க உரிமை எடுத்துட்டு போறாங்க. இதுல நமக்கு என்ன பிரச்சனை? மிகச்சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு சார். பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள். அதாவது இந்த திமுக இளைஞரணி மாநாடு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்திருக்கக்கூடிய ஒரு மாநாடு என்பதை உறுதிப்படுத்துது. காலிச்சேரி காணொலி எல்லாம் வெளியிடணும்னு சொன்னாங்களா, வெளியிடக்கூடாதுனாங்களா தெரியல. அது தனிப்பட்ட தகவல் எதுவும் வரல இல்லையா? அதனால இவர்கள் இப்படித்தான், இவருடைய தொண்டர்களும் இப்படித்தான் அப்படிங்கிறதை மக்கள் மன்றத்தில் இன்னைக்கு நீங்க டிவியில ஒளிபரப்ப கூடாது அதெல்லாம் சொல்றீங்க. சமூக வலைதளங்கள்ல வரக்கூடியதை உங்களால தடை பண்ண முடியுமா? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, ஷேர்சாட்டு, எக்ஸ் வலைதளம் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு திமுக மாநாடு தான் ட்ரோல். ஒரே ஒரு கோஷம் போட்டாங்க சார். வானெதிர விண்ணெதிர வாழ்க வாழ்க வாழ்கவே. இல்ல பாட்டு பண்ணாங்களே தெரியாது அவங்களுக்கு. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா அந்த பாட்டு எதுக்குன்னா அந்த வெள்ளி சேர்ல நம்ம முதல்வர் உட்கார்ந்து அந்த ஐயா அது ஒரு படத்துல ரொம்ப காமெடியா ஒரு சீன் இருக்கும். அந்த காமெடியை தான் சார் பண்ணிட்டாரு. பாவம் முதல்வர் பாவங்க. அவருக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? நல்ல பாட்டு ராஜா ராஜா. அது இளையராஜா பாட்டு. அதே பாட்டுதான் இவங்க ஸ்லாங்ல பாடுறாங்க. ராஜா. இதுல ஒரு பிரச்சனை வேற இருக்கு. நாளைக்கு இளையராஜா வழக்கு போடுவாரு. ஆமா, கேச வேற போட்டுருவாரு. ஏன் பாட்டு அப்புறம் 60 பாடலைங்க கொடுக்கல அவர் கொடுறாயா. அவர் வேற பிஜேபி எம்பி வேற. பிஜேபி எம்பியோ அவரோட பாட்டை வந்து திமுக தொண்டர்கள் மைக்கு பிடிச்சி பாடிட்டாங்க. அது காணொலியில வந்துருச்சு, செய்திகளை வந்துருச்சு, இன்னைக்கு ட்ரோல் ஆயிடுச்சு. கண்டிப்பா தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைச்சிறந்த இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்கள் உடனடியாக வழக்க பதிவு செஞ்சு அதற்கு உரிய நீதியை நீதிமன்றத்தில் நிவாரணத்தை பெறுவார் என்று உறுதியாக நம்புவோம். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.